தமிழகத்தில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை மீட்பது உள்ளிட்ட 5 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த முதல்வர். பாஜகவுடனான கூட்டணியை வரவேற்று அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணி அமைக்க வியூகம் வகுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு எனவும் தீர்மானம். அதிமுக கூட்டணியில் பாஜகவை அமைதியாக இணைத்தது போல பல கட்சிகள் இணையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொதுவெளியில் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் கூறக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி, தான் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டதாகவும் பேச்சு. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கப்படுவது இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அனைத்து மாநில நிதி அமைச்சர்களின் கருத்துகளையும் கேட்ட பிறகே முடிவுகள் எடுக்கப்படுவதாக திட்டவட்டம். அர்ஜென்டினாவில் 7.4 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் அச்சம். தமிழகத்தின் 8 இடங்களில் சதமடித்த வெயில். சென்னை, மதுரை, திருச்சி, வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் நீரில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொளுத்தும் கோடை வெயிலால் தமிழகத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகரிப்பு. ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. நாகர்கோவில் சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளை அதிகரிக்க தென்னக ரயில்வே முடிவு. 16 பெட்டிகளுடன் இயங்கி வந்த ரயில் 8ஆம் தேதி முதல் 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை ரயில் நிலையம் அருகே லாரி மோதியதால் சேதமடைந்த ரயில்வே கேட். ரயில்வே கேட் சேதமடைந்ததன் காரணமாக சிக்னல் கோளாறு ஏற்பட்டதால் சுமார் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்திற்குள்ளானது திட்டமிட்ட சதி என தர்மபுரம் ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சகாயம் IAS புகார் அளித்தது தொடர்பாக உயரதிகாரிகள் விளக்கம். யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை உள்துறைதான் முடிவு செய்வதாக தெரிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட SP சுஜாதா நேரில் விசாரணை. விசாரணை நிறைவடைந்த பிறகே முழு விவரம் தெரிய வரும் என விளக்கம். சிதம்பரத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை பார்வையிட்ட போது தற்காலிக படிக்கட்டு சரிந்து VCK MLAக்கள் 2 கீழே விழுந்ததால் பரபரப்பு. திருப்போரூர் MLA SS பாலாஜிக்கு லேசான காயம். சென்னை ஓட்டேரியில் இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம்.
முத்தம் கொடுப்பது போல சைகை செய்த காவலர் தினேஷை ஓட்டேரி காவல் நிலையம் முன் வாகனத்தை நிறுத்தி பெண் பிடித்துக் கொடுத்த நிலையில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை. ரஃபால், MiG-29, மிராஜ் 2000 உள்ளிட்ட போர் விமானங்களை தரையிறக்கி பலத்தை நிரூபித்த விமானப்படை. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய யூடியூபர்கள் 21,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாக யூடியூப் CEO நீல் மோகன் தகவல். இந்தியாவில் யூடியூப் சேனல் தொடங்குவதை பலரும் குடிசை தொழில் போல ஆரம்பித்து வருவதாக கருத்து. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கொடிய விஷம் கொண்ட பாம்பிடம் இருந்து எஜமானரை காப்பாற்றிய நாய். பாம்பை கடித்து கொன்றுவிட்டு இறுதியில் நாய் உயிரை விட்ட சோகம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பனிப்பொழிவு. மக்கள் உற்சாகம். மே மாதம் பொழியும் சராசரி பனிப்பொழிவில் 20% அதிகமாக ஒரே இரவில் பொழிந்ததாக தகவல். இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்தை 3 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்து கேரள கிரிக்கெட் சங்கம் உத்தரவு. சஞ்சு சாம்சனுக்கு ஆதரவாக கேரள கிரிக்கெட் சங்கத்தை விமர்சித்து கருத்து தெரிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் சேனலை முடக்கிய மத்திய அரசு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டோரின் இன்ஸ்டாகிராம் கணக்குகளும் இந்தியாவில் முடக்கம். கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து புறப்பட்ட விஜயை காண குவிந்த மக்கள். மழையையும் பொருட்படுத்தாது வழி நெடுகிலும் காத்திருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு சென்ற விஜய். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பார் என அவரது மனைவி லதா பேட்டி. ஜெயிலர் 2 படத்திற்கு பின் ரஜினி ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் விளக்கம். சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் 46 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அறிவிப்பு. வெளியான முதல் நாளிலேயே இணையதளத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி.